வாசலில் வந்து நின்றவளை வாவென சொல்லக்கூட தோன்றவில்லை ராம் சர்மாவுக்கு. அவளை பார்த்ததுமே 10 வருட நினைவுகள் தொடர் நிகழ்ச்சியாக தோன்றின மனக்கண் முன்னாடி. சிவகாமி அவர் வீட்டிற்கு வந்தபோது 20 வயதுதான் இருக்கும். வெடவெடவென உடல்வாகு, சிவந்த நிறம், கரப்பான் பூச்சியை கண்டால் கூட பயந்து அலரும் சுபாவம் என்றுதான் சொல்ல வேண்டும். அவளின் பயந்த சுபாவத்தை புரிந்தோ என்னவோ அம்மா மாமியார் கெடுபிடிகளை எல்லாம் காண்பித்தாள். சர்மா அப்பாவை இளவயதிலேயே இழந்ததினால் அவருக்கு எல்லாமும் அம்மாவாக தான் இருந்தார்கள். அம்மா கிழிச்சுக்கோட்டை தாண்டவே மாட்டார். தவறோ சரியோ அம்மாவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். அவரின் பலவீனத்தை புரிந்து வைத்திருந்த அம்மா மருமகளை சதா ஆட்டி படைத்து கொண்டு இருந்தார். சர்மாவின் எல்லையற்ற அன்பாலும் வேண்டுதலாலும் சிவகாமி பல்லை கடித்து கொண்டு மாமியார் கொடுமைகளை பொறுமையுடன் சகித்து வந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். 2 குழந்தைகளுக்கு தாயான பின்பும் மாமியார் கொடுமைகளை அனுபவித்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். பொறுமைக்கும் எல்லை உண்டு அல்லவா? பொறுக்க முடியாத நிலையில் சர்மாவிடம் தனிமையில் அழுது புலம்புவாள் சிவகாமி. அம்மாவையும் கண்டிக்க முடியாமலும் மனைவியையும் சமாதானப்படுத்த முடியாமலும் இருதலை கொள்ளி எறும்பாக துடித்து போவார் சர்மா என்றுதான் சொல்ல வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களை கூட பெரிதுபடுத்தி மகன் முன்பு சொல்லி ஆர்ப்பாட்டமே செய்தால் அம்மா என்றுதான் சொல்ல வேண்டும். மாமியார் கொடுமைகள் நாளும் நிகழ ஆரம்பித்தது. காலம் மாறும் என்று எண்ணி எண்ணி சலிப்படைந்த சிவகாமி ஒரு நாள் காலை யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டே ஓடிவிட்டாள். அவள் சென்ற பின்பும் அம்மா அவளை வசைப்பாடுவதை விடவே இல்லை. ஓடுகாலி, குழந்தைகளை நினைச்சு பார்த்தாளா? அவ ஒரு பொண்ணே அல்ல என்று எல்லாம் திட்டிக் கொண்டிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். தன் கையாளாகாத தனத்தால் தான் சிவகாமி ஓடி போனாள் என நினைத்து நினைத்து கலங்கலானார் சர்மா என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு பொருளின் மதிப்பை அதை இழந்த பின்புதான் அனைவருமே உணருவார்கள். அதற்கு சர்மா மட்டும் விதிவிலக்கு அல்ல என்றுதான் தோன்றும் அவருக்கு. அம்மா எங்கேப்பா என்று கேட்கும் மகன்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறும் நேரத்தில் அம்மா செத்து போயிட்டா என்று கூசாமல் சொல்லுவார். எல்லாவற்றையும் பார்த்தும் அப்பொழுது கூட பதில் சொல்லாமல் மனதிற்குள்ளேயே அழுவார் சர்மா. அப்படி ஒரு பயபக்தி அவருடைய தாயிடம். இன்று வந்துவிடுவாள், நாளை வந்துவிடுவாள் என்று எல்லாம் அவர் தன்னுடைய கனவு கண்டதுதான் மிச்சம். சிவகாமி அப்பொழுதும் வரவே இல்லை. அம்மா சொல்வது போல ரயிலில் விழுந்து உயிரை போக்கிக் கொண்டிருப்பாளோ? பயந்த சுபாவமாயிற்றே, சாப்பாட்டிற்கெல்லாம் என்ன செய்கிறாளோ என்று எல்லாம் கற்பனை செய்து தவித்து போவார் சர்மா என்றுதான் சொல்ல வேண்டும். நாள் ஆக ஆக மனைவியை பற்றிய கவலையில் மாலை அலுவலகம் விட்டதும் சர்மா தெரிந்த இடமெல்லாம் சென்று விசாரித்தார். தெரிந்த நண்பர்கள் வெளியூர் சென்றாலும் மனைவியை பற்றி தகவல் கொடுக்கும்படியும் கெஞ்சுவார். பலன்தான் கிடைக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். காலமும் உருண்டு ஓடியது. மனைவியின் நினைவு நீரு பூத்த நெருப்பாக இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் சர்மா நாளுக்கு நாள் மோசமடைந்து கொண்டு போனார். பின்பு ராட்சசத்தனமாக உழைத்தார். உழைப்பென்றால் அப்படி ஒரு உழைப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு தகுந்த மாதிரி பையன்கள் இருவரும் குடும்ப பொறுப்பு உணர்ந்து நன்றாக படித்து நல்ல வேலையையும் தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அம்மா பேரன்கள் மனதில் சிவகாமியை பற்றி விஷத்தை ஊன்றிவிட்டுதான் மறைந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அம்மா மறைவுக்கு பிறகு சர்மாவுக்கு சிவகாமியை பற்றிய நினைவு அடிக்கடி வந்து அலைக்கழித்தது. உயிருடன் இருந்திருந்தால் பிள்ளைகளின் நினைவு கூடவா இல்லாமல் இருந்திருப்பாள்? இறந்துதான் போய்விட்டாள் போலிருக்கிறது. பாவம் சிவகாமி, அம்மாவிடம் ரொம்பதான் புண்பட்டு போய்விட்டாள் என்று சர்மாவிற்கு அடிக்கடி தோன்றும் நிகழ்வு. நியாயத்தை தட்டி கேட்க கூட எனக்கு துணிவில்லாமல் போனது ஏன்? அவளும் மனுஷிதானே. என்னிடம் முறையிட்டும் பலன் அளிக்காமல் போனதால் தானே ஓடி போனாள்.
அவள் அப்படி ஓடி போனதற்கு முழு காரணம் அம்மாவும் நானும் தானே என்று சர்மா அடிக்கடி யோசித்துக் கொள்வார். அவரின் மனசாட்சி வயதாக வயதாக அவரை உறுத்திற்று. மனைவியை பற்றிய கவலைகள் ஒருபுறம் இருந்தாலும் கடமையை அவர் என்றுமே மறந்ததே இல்லை. பிள்ளைகளுக்கு அவர்கள் இஷ்டம் போல கல்யாணம் காட்சி எல்லாம் செய்து வைத்தார் என்று தான் சொல்ல வேண்டும். பிள்ளைகள், மாட்டு பெண்கள் எல்லோருமே சம்பாதித்தார்கள். சம்பள பணத்தை அப்படியே சர்மாவிடம் கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். சர்மா சொட்டும் கட்டுமாக செலவு பண்ணி இன்றைக்கு ஊரிலேயே பெரிய மனிதராக முன்னுக்கு வந்து விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். அன்றைக்கு அவரை பார்த்து கேலி செய்தவர்கள் கூட இன்றைக்கு இருந்தால் சர்மாவை போல இருக்கணும் என்று புகழ்ந்தார்கள். வேறென்ன வேண்டும் இனி சர்மாவிற்கு என்றுதான் தோன்றும் அவருக்கு. குடும்பம் பூவும் பிஞ்சுமாக காயும் கனியுமாக பூத்து குலுங்குவதை பார்த்து கொண்டே நிம்மதியால் கண்ணை மூடிவிட்டால் போதுமென்று இருந்தது சர்மாவிற்கு. பேரன்களின் அன்பு பிடியில் சிவகாமியை கூட மறந்துதான் போயிருந்தார் சர்மா நாளடைவில். இந்த நிலையில்தான் அவர் நிம்மதியை குலைப்பதற்கு என்றே வந்து நிற்கிறாள் சிவகாமி என்றுதான் சொல்ல வேண்டும். தலை நரைத்து, உடல் இளைத்து, முகத்திலெல்லாம் சுருக்கம் நிறைந்து செத்து போய் விட்டிருப்பாள் என்று நினைத்திருக்கையில், தற்போது உங்களுக்கு மகத்தான துரோகம் பண்ணிவிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, உங்க காலில் விழுந்து அழுது என் பாவத்தை கழுபிக்கணும்னு ஆசைப்படுறேன். இனிமே ரொம்ப நாள் இருக்க போறது இல்லை. நான் மீதி இருக்கிற அந்த கொஞ்ச நாளாவது உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என்று பேச ஆரம்பித்தார். பேராசைதான், ஆனால் கடைசி ஆசை. இது நான் உங்களை விட்டு போனதிலிருந்து பாதுகாப்பான இடத்தில்தான் இதுவரை கௌரவமாக இருந்தேன். என் புனித தன்மையை நீங்கள் நம்பினால் மட்டுமே என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாள். உருக்கமாக பேசிய சிவகாமியை இமைக்காமல் பார்த்தார் சர்மா என்றுதான் சொல்ல வேண்டும். தெரு வாயிலில் பேச்சரவம் கேட்கவே உள்ளிருந்து வேகமாக வந்தார்கள் சேகரும் பாலனும். யாரப்பா இது? வியப்புடன் கேட்டார்கள் மகன்கள் இருவரும் சர்மாவிடம். இவள்தான் உங்க தாயார் என்று சர்மா மகன்களிடம் சொன்னார். ஓ, ஓடிப்போன அம்மாவா? இப்பொழுது எதற்காக வந்திருக்கிறார்களாம் என்று இரு மகன்களும் தாயின் முன்னில் கேட்டார்கள். கடைசி காலத்திலாவது என்னோடு இருக்க பிரியப்படுகிறாள் என்று சர்மா அதற்கு பதில் சொன்னார். இந்த கரிசனம் ஓடு முன்பு எங்க போனது? இதனால் வர நாமெல்லாம் இருக்கிறோமா இல்லையா என்று கூட நினைக்கவில்லை. இப்ப என்ன உறவு வேண்டியிருக்கு என்று பேச ஆரம்பித்தார்கள் மகன்கள். உடம்புல ரத்தம் திமிர் இருக்கிற வர ஆடுற ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டு கடைசியில ஒண்ணு முடியாத போது பழைய கடமை வேணுமா? எந்த முகத்தோடு இங்க வந்தீங்க? அப்பா, அவங்க முகத்திலே விழிக்காத, நமக்கு பாவம்பா. விரட்டி விடாம மௌனமாக உட்கார்ந்திருக்கீங்களே, சபலமா என்று மகன்கள் இருவரும் கேட்டார்கள். இரண்டு மகன்களும் மாற்றி மாற்றி திட்டினார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். சிவகாமிக்கும் அவர்கள் கோபத்தின் நியாயம் புரிந்தது. ஆனால் தன்னை புனிதத்துவம் அற்றவள் என்று நினைப்பதை தான் அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். போதுண்டா, போதும். நான் இங்க வந்தது தப்பு தான். என் வெளிச்சத்துல விழுந்த நிழலே என் வெளிச்சத்தை சாப்பிட்டுட்டு என்ன வெளியில நிறுத்திடுச்சே, அதை தான் என்னால் தாங்கிக்க முடியலை. உங்கள் மனசில் விஷத்தை ஊன்றியது யாருன்னு எனக்கு புரியலை. நான் உங்களையும் அப்பாவையும் விட்டு ஓடின போது மட்டும்தாண்டா என் வாழ்க்கையில் இருட்டு பகுதி. மற்றபடி நான் இருட்டானவள் அல்ல. அந்த உண்மை உங்களுக்கு புரிஞ்சா போதும். என்ன நீங்கள் ஏற்றுக்காவிட்டாலும் பரவாயில்லை. புனிதமானவள்னு நினைச்சா போதும். என்னங்க பேசாமலேயே உட்கார்ந்துருக்கீங்க? என்னைய பற்றிய உண்மைகளை கொஞ்சம் சொல்லுங்க பிள்ளைகிட்ட. இப்பவும் மௌனம் சாதிச்சு என்னை பற்றிய பொய்யை உண்மையாக்கிடாதீங்க, பேசுங்க கதறினாள் சிவகாமி. சர்மா உணர்ச்சி வசப்படாமல் திடமான குரலில் சொன்னார். சிவகாமி, உள்ளவா. என்னப்பா இது?
இத்தனை வருஷமா எங்கே இருந்தாங்களோ அவங்கள போய் உள்ள வாங்கன்னு சொல்றீங்க என்று மகன்கள் இருவரும் கேட்டார்கள். இந்த ஊரும் உலகமும் என்ன சொல்லும்? சேகரும் பாலனும் அசூயைப்பட்டார்கள். சர்மா அப்போது பேச ஆரம்பித்தார். இதை பாருங்கடா, உங்களுக்கு அம்மாவை பற்றி தெரிஞ்சதை விட எனக்கு என் மனைவியை பற்றி நல்லாவே தெரியும். இந்த குழப்பத்துக்கெல்லாம் மூல காரணம் உங்கள் பாட்டி, அதாவது என் அம்மா தான். அம்மா உங்கள் மனசில் விஷத்தை ஊன்றின போதெல்லாம் பேசாமல் இருந்துட்டு இப்போ விளக்கினால் உங்கள் அம்மாவை நீங்கள் சந்தேகப்பட்ட மாதிரி என்னை பற்றியும் சந்தேகப்பட ஆரம்பித்து விடுவீர்கள் என்று பேச ஆரம்பித்தார் சர்மா. உங்களை சொல்லி குத்தமே இல்லை. நீங்கள் இந்த கால இளைஞர்கள். உங்களது பேச்சுக்கும் செயலுக்கும் தொடர்பு கிடையாது. புதுமை புரட்சின்னு பேசுவீங்களே தவிர உங்களுக்கே உங்கள் மேலே நம்பிக்கை கிடையாது. ஆனால் நான் என் மனைவி மீது பரிபூர்ண நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இனிமேல் என் மனைவி என்னுடன் தான் இருப்பாள். உங்களுக்கு இஷ்டமில்லை என்றால் நீங்கள் வேறு வீடு பார்த்து கொண்டு போகலாம். உறுதியோடு பேசி முடித்தார் சர்மா. பேச்சற்று நின்று கொண்டிருந்தார்கள் சேகரும் பாலனும் என்றான்.